அடுத்தது ஈரோட்டில் இருந்த ஆபரேத்தின்கிறவர் கேட்குறாரு, நான் டிஎன்டிஜே ஜமாத்தில் சில மாதங்கள் கிளை செயலாளராக இருந்தேன். ஆனால் எனக்கு பிஜே சொல்லும் விளக்கங்கள் குரான் ஹதீஸுக்கு பொருத்தமாகப்பட்டது. அப்போது நான் டிஎன்டிஜே மாநில செயலாளரை சந்திக்கும் போது டிஎன்டிஜே அறிஞர்கள் சொல்லியிருக்கும் பல சட்டங்கள் தவறாக உள்ளது, அதை மறு ஆய்வு செய்து மாற்றலாமே என்று சொன்னேன். அப்போது அவர், நாங்கள் சொல்லும் சட்டம் தவறு என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். அதற்கு நான், பிஜே தந்திருக்கும் விளக்கம் ஆதாரப்பூர்வமாகவும் தெளிவாகவும் உள்ளது என்று சொன்னேன். அதற்கு அவர் சொல்வதை எல்லாம் ஏற்க மாட்டோம் என்று சொன்னார். அதற்கு நான், சொல்பவரை நாம் ஏன் பார்க்க வேண்டும்? அவர் சொல்லும் செய்தி சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாமே, மார்க்க விஷயத்தில் மக்களுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் சரி என்று சொன்னேன். அவர் அதை ஏற்கவில்லை. அதனால் நிர்வாகத்திலிருந்து விலகிவிட்டேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், மார்க்க சட்டங்கள் விஷயத்தில் நம் பார்வையில் ஒருவர் கெட்டவராகவே இருந்தாலும், சுன்ன ஜமாத்தை சேர்ந்த ஆலிம்களாகவே இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவர் சொல்லும் செய்தியும் விளக்கமும் சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வது அவசியம்தானே, விளக்கம் தரவும்னு கேட்குறாரு. அதாவது ஒருத்தர் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறாரு, நம்ம இருக்கிற நிலைப்பாடு தவறுங்கிறார், ஆதாரத்தோடு சொல்கிறார். சொல்கிறவர் யாராக இருக்கிறாரு? நம்மளை சேராதவராக இருக்கார், நம்முடைய எதிர்கொள்கையில் உள்ளவராக இருக்கார், சுன்ன ஜமாத்தில் இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் நாம் சொல்வது தவறு என்பதை ஆதாரத்தோடையும் சான்றோடையும் விளக்கும்போது அதை ஏற்றுக்கலாமா, இவன் சொல்லி நான் என்ன கேட்கறது என்று நடக்கலாமா? அதான் அவருடைய ஒரு கேள்வி. பதில் தெரிஞ்சிருக்கவருக்கு இருந்தாலும் கேட்குறார், சமுதாயத்துக்காக கேட்குறார். அப்போ இதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால், தவறுங்கிற விஷயத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கிறணுங்க. அதை இவன் சொன்னால் தான் ஏற்றுக்கிறோம், அவன் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறதுக்கு பேர் தௌஹீதா? தௌஹீதுங்கிறது சரியானதை ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் தௌஹீது. இவன் சொல்வதை ஏற்றுக்கொள்வேன் என்பதற்கு பேர் தௌஹீது கிடையாது. அப்போ சரியானது என்ன? ஆதாரங்கள் அடிப்படையில் உள்ளதான் சரியானது. இதுதான் இஸ்லாம் நம்ம காட்டி தர வழி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இஸ்லாமிய சமுதாயம் செய்து கொண்டிருந்த ஒரு தவறை ரசூலுல்லாஹ் உள்பட அதை பார்த்து கண்டிக்காமல் இருந்த ஒரு தவறை ஒரு யூதர் சுட்டி காட்டுறாரு ரசூலுல்லாஹ்ட்ட. நீ யூதன் எனக்கு சுட்டி காட்டுவியா அப்படின்னு சொல்லாமல் அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, நீங்கள் மாற்றிக்கிறங்க என்று சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் அறிவுரை சொன்ன செய்திகள்லாம் இருக்கிறது. உதாரணமாக, ஒரு யூதர் வர்றார், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறாரு, இன்னக்கும் துநத்திதூன இன்னக்கும் துஷ்ரிகூன, நீங்கள் இணை கறிக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து அவர் சொல்கிறார், யூதர், நீங்கள் ஷிர்க் வைக்கிறீங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க அப்படிங்கிறார். எதை வச்சு சொல்கிறாருன்னா, தக்கூலும் நீங்கள் சொல்கிறீர்கள் மாஷா அல்லாஹு ஷேத்த, மாஷா அல்லாஹு ஷேத்த என்று சொல்கிறீர்கள். அதாவது சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு வைங்க, ரசூலுல்லாஹ் சொன்னபடி நாளைக்கு நடந்துருச்சுன்னு வைங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட போய் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரியும் அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்து விட்டது அப்படின்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க. இதை ரசூலுல்லாஹ்வும் கேட்டு தடுக்காமல் இருந்தாங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்கும்ங்கிறாங்க, சொன்னபடி நடந்து போச்சு. சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க? நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கும்போது நீங்களும் அல்லாஹ்வும் நினைத்தபடி நடந்து விட்டதுன்னு சொல்வார்கள். இது ஷிர்க் தானேங்கிறார் யூதர். இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கண்டிக்காமல் இருக்கிறீங்க, இது ஷிர்கா இல்லையா அப்படிங்கிறாங்க அப்படின்னு யூதர் சொல்கிறாரு. ரெண்டாவது குற்றச்சாட்டு சொல்கிறாரு, நீங்கள் சத்தியம் செய்யும்போது அல்லாஹ் மேலே தான் சத்தியம் செய்யணுன்றது தௌஹீது. நீங்கள் காபாவின் மீது சத்தியமாக செய்கிறீங்க, ஒல் காபான்னு சொல்கிறீங்க, காபாவின் மீது சத்தியமாகன்னு சொல்கிறீங்க, இது ஷிர்க் தானே அப்படிங்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, இனிமே காபா மீது சத்தியமாகன்னு சொல்லாதீங்க, ஒரு ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாகன்னு சொல்லுங்க, அல்லாஹ் மேலே தவிர யார் மேலேயும் சத்தியம் செய்யக்கூடாதுன்ற கரெக்ஷன் பண்ணுறாங்க, திருத்துறாங்க மக்களை. யார் சொல்லி காட்டி திருத்துறாங்க? யூதர் சொல்லி காட்டி திருத்துறாங்க. சொன்ன ஒரு யூதர்னு பார்க்கல, நீ எங்களுக்கு தௌஹீத் சொல்ல வந்துட்டியா? நாங்கள் தான் தௌஹீதுக்கு ஒட்டுமொத்த குத்தகைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம்ல, நீ எங்களுக்கு தௌஹீது சொல்ல வந்துட்டியா? அப்படிப்பட்ட மனநிலையில் தான் நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் வருவங்க மண்டக்கணம் பிடிச்சி தான் இருக்கிறார்கள். தவறை சுட்டி காட்டக்கூடாதுங்கிற, தவறை ஒத்துக்கிறக்கூடாதுங்கிற உங்களுடைய பேசிக்கான ஒரு கொள்கையாக இருக்குது. தவறு செஞ்சால் நம்ம ஒத்துக்கிறக்கூடாது, ஒத்துக்கிட்டால் குட்வில் போயிடும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு தாய் ஒரு டெலிஃபோனில் ஒரு சகோதரர்கிட்ட பேசின ஆடியோக்கெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லாரும் வரக்கூடியது
மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது, இந்த மாதிரி திருத்தி கொள்றமா இல்லைங்களா, இதை நம்ம உறுப்பினர்கள் சொல்ல முடியும். ஜமாத்துல எப்படி அனுப்பிடுவாங்கன்னா, நீங்க வேலையை போட்டு நாங்கள் இப்படி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி வச்சுக்கிறீங்க, அதை நம்ம இழிவுபடுத்த என்ன செய்வோம், பயன்படுத்தலாம். மன்னிப்பு என்பது இனிமேல் ஜமாத்தை போட்டு நடக்காம தாய்கள் சொல்றோம், மாவட்ட நிர்வாகிகள் சொல்றோம், மாநில நிர்வாகிகள் என்ன செய்வாங்க, பொதுக்குழுதை நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம், இதை ஜமாத் திருத்திக் கொள்வது. அது நடக்காம நடக்காம நம்மள திருத்தி கொள்ளணும். ஒவ்வொரு ஆளுமையா போய் வெளி உலகத்துல போய் நாம ஒவ்வொரு மன்னிப்பு கேட்கறது சொன்னா வச்சுக்கிறீங்க, அவங்களுடைய கேட்க அவசியம் இல்லை. இதை எதிரிகள் செய்யும் வகையில் செய்தல் சொன்னா ஜமாத்தை அவர்கள் கேவலமாக பேசக்கூடிய நிலைமையில செய்யும் உண்டாகும். அதனால எதை எப்படி அணுகணும் அப்படி அணுகணும். உண்மையிலே அவங்க பிஜேபி சுட்டி காட்டணும், சில விஷயங்களை என்ன செஞ்சோம் சுட்டி காட்டணும். அவரும் நம்ம என்ன செய்வோம், மாற்று அண்ணாங்க என்ன செய்தாரு சொன்னாரு, அப்துல் ரசாக் விஷயம் கூட செய்யப்பட்டது. அம்மாவும் ஒரு சுட்டி காட்டணும். சுட்டி காட்டப்பட்டு நம்ம ஜமாத்தை 4 பேர் சேர்ந்து செஞ்சிட்டோம், அது நல்ல எண்ணத்தை செஞ்சோம், ஆனால் இப்ப நடக்கும் தெரியாது, இனிமே நம்ம யாருக்கும் செய்யக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரியாது. அவர் தெரிவித்தாலும் நம்ம மாவட்ட பேருக்குள்ள செய்யப்பட்டிருக்கு, தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு செயல் யாரா இருந்தாலும் தவறுகள் நடக்கும், திருத்தி கொள்வாங்க. அதுதான் நமக்கு தேவையை தவிர நாம அது விஷயத்துல பகிர்ந்தும் எல்லாத்தையும் போட்டு கேட்க என்று சொல்வது ஒரு ஜமாத்தி ஒரு இயக்கத்துடைய வலிமையை குறைந்துவிடும். நாம் எல்லாரும் செய்வோம், அதனால சௌதானம் செய்வோம், திருத்திக் கொள்வோம். இதுதான் அதுக்கு உண்டா நாம் செய்யக்கூடிய பரிகாரம். பெரிய தாய் என்ன செய்கிறாரு, மேலாண்மை குழு இருந்துக்கிட்டு நம்ம தவறு ஒத்துக்கிறக்கூடாதுங்க, ஒத்துக்கிட்டோம்னா ஜமாத்துக்கு பின்னாடிவா போயிடும் என்றெல்லாம் ஒரு கொள்கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க எந்த காரணத்தினாலே. அதே மாதிரி இப்போ ஒரு புதுசு ஆய்வுன்னு போட்டிருக்கிறாங்க, அந்த 100 கொலை செஞ்சவர்னு இந்த கருத்து சொன்னது அவங்க தான். சொல்லிவிட்டு இப்படி நாங்கள் சொல்லியிருந்தோம் திருத்திக்கிட்டோன்னு போடுறாங்க. சிலர் சொல்லுகிறார்கள்னு மறுப்பு மாதிரி போடுறாங்க. தவறு செஞ்சவங்கிற எங்களுக்கு தவறு எப்படி வரேன், நாங்கள் ஒட்டுமொத்த தௌஹீதுடைய குத்தகைதாரர்கள்னு சொல்லி அந்த மண்டக்கணம் ரொம்ப முத்தி போய் இருக்கிறவர்களுக்கு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் அவங்க யார் சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அவங்களுக்கு யாருமே சொல்லக்கூடாது, அவங்களுக்காக வகையில் வரணுமே தவிர அப்படி இல்லாமல் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறத பேசிக் கொள்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, யூதர் சொல்வதை ஏற்றுக்கொண்டு அது மாதிரி செய்கிறாங்க. அதே மாதிரி ரசூல்லா நமக்கு சொன்ன போதனை என்ன, ஒரு தொழுகையில் 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுதுடுறாங்க. அப்போ சஹாபாக்கள் சுட்டி காட்டினோன்னு திருப்பி தொழுகிறாங்க. கடைசி என்ன சொன்னாங்கன்னா, இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான், அன்சா கமா தன்சவுன, நீங்கள் மறக்கிற மாதிரி நான் மறப்பேன், பொய்தா நான் சீத்துக்கோ தைக்கிறோனே, நான் மறந்துட்டா எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அப்போ ரசூல்லா விட்ட தவிர சஹாபாக்கள் ஞாபகப்படுத்துகிறாங்கன்றது நான் வருது, அதில் ஏற்றுக்கலாம்ல. நீ எனக்கு நீ சொல்லுவியா, நான் தூதர், நீ ஒரு சாதாரண ஒரு மனிதன், எனக்கு சுட்டி காட்டுவியான்னு கேட்டாங்கன்னா சுட்டி காட்டுறாங்களா? இது புகார 401வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி அந்த பேரிச்சை மரங்களை இப்போ மகரந்த சேர்க்கை செய்து அந்த மக்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரசூல்லா போனோன்னு வித்தியாசமாக இருந்தோன்னு ஏன்ப்பா இதை செய்கிறீங்க, விட்டுருங்கன்ட்டாங்க. சஹாபாக்கள் விட்டுட்டாங்க. விட்டோன்னு மகசூல் குறைஞ்சி போச்சு. குறைஞ்சி போன உடனே ரசூல்லா கேட்குறாங்க, ஏன் மகசூல் குறைஞ்சி போச்சு, நீங்கள் சொன்னது கேட்டு தான் குறைஞ்சி போச்சுங்கிறாங்க சஹாபாக்கள். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னமான பஷரும், நான் ஒரு மனுஷன், இதை அமர்த்துக்கும் விஷயமின் தீனிக்கும், உங்களுடைய தீன் சம்பந்தமாக எதையாவது நான் சொன்னால் ஃபஹுதுபிஹி, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை அமர்த்துக்கும் விஷயமின் ரய்யி, என்னுடைய அபிப்பிராயத்தில் ஏதாவது நான் சொன்னேனே ஆனால் இன்னமான பஷரும், நானும் மனசு தப்பாகவும் சொல்லுவேன், இந்த பேரிச்சம்பரம் சம்பந்தமாக நான் சொன்ன கருத்து பிழை அப்படின்னு வாபஸ் வாங்கினாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் இஸ்லாம் கற்று தந்திருக்கிறது. அதனால் யார் சொல்கிறாருன்னு நீங்கள் பார்க்க தேவையில்லை. யார் சொன்னாலும் சரி சரியான முறையில் இருக்கும் என்று சொன்னால், ஏன் காஃபிரை சுட்டி காட்டினாலும் ஏற்றுக்கொள்ளணும், அதில் மாற்று கருத்து இல்லை.